உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெளிநாட்டுல போய் படிக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் சரின்னு சொல்லிட்டேன், பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கும் சந்தோஷம் தான். போதுமா? எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்படி நடிச்சு ஏமாத்துற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. பாவமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு நிக்காத. உன்னோட சென்டிமெண்ட பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? என்னோட சென்டிமெண்ட், என்னோட எதிர்காலம், இத பத்திலாம் நீ கவலைப்பட்டியா? ஏய் போதும்டா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். போதுமா? தயவு செஞ்சு என்ன தூங்க விடு. மாமா, என்ன ஆச்சு? உறக்கம் வரலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரே யோசனை தான். என்ன யோசனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்களுக்கு மட்டும் உங்க அண்ணன் நல்லவன், ஆனா மத்தவங்க மேல அவனுக்கு ஒரு அக்கறையும் இல்ல, அப்படித்தானே? என்னாச்சு மாமா? அண்ணன் உங்ககிட்ட ஏதாச்சும் சண்டை போட்டுச்சா? ஏன்டி இப்படி இருக்காவ? எப்படி இருக்காவ? செல்ஃபிஷா, சுயநலமா. ஆறு எங்க அண்ணனா? பின்ன வேற யாரு? அவனோட தங்கச்சிகளுக்கெல்லாம் அவங்க விரும்பினது கிடைக்கணும், நினைச்சத படிக்கணும், சாதிக்கணும்னு ஒரு நியாயம் வச்சிருக்கான். அதுவே ஏன் தங்கச்சின்னா அந்த நியாயம் காணாம போயிடுதே. பாவண்டி பரணி இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் செய்யுதா, எவ்வளவு பாடுபடுதா. அவளோட ஆசை, லட்சியம் எல்லாமே மேல மேல படிக்கணும், அவ்வளவுதான். அமெரிக்கால போய் படிச்சா அவளோட எதிர்காலம் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இவரு ஒரே வார்த்தையில போக கூடாதுன்னு சொல்லுவாராம், அவளும் போக மாட்டாளாம். என்னடி நியாயம் இது? என்ன மாமா, எங்க அண்ணனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சுயநலம் எல்லாம் கிடையாது. அது வேணாம்னு சொல்லுதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும் மாமா. ஆமா, பெரிய நியாயம், பொல்லாத நியாயம். என் தங்கச்சி மேல படிக்க கூடாது, அம்படுத்தானே? இல்ல மாமா, அண்ணன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான். வெங்காயத்தை மனசுல வச்சுக்கிட்டு? ஏட்டி, தெரியாம தான் கேக்குறேன். உன்னையும் ரத்னாவையும் அங்க இல்லாம இங்க கூட்டிட்டு வந்தான். பத்தா குறைக்கு என்னையும் வெங்கடேசனையும் இங்கதான் வாழணும்னு அழைச்சுக்கிட்டு வந்துட்டான். இந்த மொத்த வீட்டையும் கட்டி ஆள ஒரு ஆளு வேண்டாமா? அதான் என் தங்கச்சி இந்த வீட்லயே கட்டி போட பாக்க. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுதிய? விருப்பா இருக்குடி. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நான் எங்க அம்மா வீட்டை விட்டுட்டு இங்க வந்து வாழ்றேன். உன் கூட பிறந்தவங்களை பொறுப்பா பாத்துக்கணுங்கிறதுக்காக பரணி இங்க வந்து வாழ்றா. எல்லாரும் உங்களுக்காக தியாகம் பண்ணணும், ஆனா பரணியோட ஆசையை நிறைவேற்றி வைக்க கூட உங்க அண்ணனுக்கு மனசு வராதுல்ல? அண்ணன் எதுக்காக இப்படி செய்யுதுன்னு தெரியல மாமா. எதுக்காக சொல்லிருப்பான்னு இன்னுமாடி உனக்கு புரியல? பரணி உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இந்த வீட்லயே இருந்துடணும். இன்னும் கிளினிக் கூட போகாம இந்த வீட்லயே இருந்து எல்லாரையும் பாத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ணன். அதே நேரம் ரத்னா பிரின்சிபால், வீரா SI, கனி பாடகி, நீ மளிகை கடைக்கு ஓனரு. ஆனா என் தங்கச்சி மட்டும் இந்த வீட்டை பாத்துக்கிற அடிமை, அம்படுத்தான். வேணாம், இதுக்கு மேல என் வாயை பிடிக்கிறாத, நான் படுக்கேன். மைனி, மைனி, என் துண்டு எங்க? வர இருக்க நீ. இந்தா எடுத்துக்கோடி, உன் துண்டை வீரா எடுத்துட்டு போயிருக்கா, நீ இதை எடுத்துட்டு போய் குளிப்போம்.
இந்தாடி மாமா காஃபி. வெங்கடேஷ் பாண்டி இதையும் எடுத்துக்கோ. எசக்கி வந்த உடனே கொடுத்துரு. என்ன பரணி? வீரா, சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. கரெக்டா இருக்குட்டே. கரெக்டா இருக்கா? இந்த டீ கொடுக்கா. இந்தாங்கடி, லஞ்ச் பாக்ஸ் ரெடியா இருக்கு. எங்கடி உன் அண்ணன்? நான் கிளினிக் போக வேண்டாமா? டைம் ஆகுது. வந்துரும் டீ. தோ வந்துட்டாரு. அப்படியே முருகா, நான் நைட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம்? ஹலோ டாக்டர். சொல்லுங்கக்கா. உடம்பு சுத்தமா முடியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டேம்மா. ஐயோ, மயக்கம் போட்டீங்களா? நைட்டு மாத்திரை போட்டீங்களா இல்லையா? மாத்திரை போட்டேம்மா, அப்படி இருந்தும் மயக்கம் வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இப்போ. நான் வேணா வீட்டுக்கு வருவாமா? சரி சரி, வேணாம் வேணாம் வேணாம். நீங்க உடனே கிளினிக் வந்துருங்க. நான் இப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? சரிங்கம்மா. வந்துட்டு நிக்காதீங்க, உட்காந்துருங்க. சரிங்கம்மா. நான் இதை உடனே வரேன். கூட யாரையாவது கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. சரியா? நான் சீக்கிரம் வரேன். இவ அமெரிக்காவுக்கு போய் படிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு நைட்டு மூஞ்சி திருப்பிட்டுல படுத்தா. காலையிலேருந்து ஒன்றுமே நடக்காத மாதிரில இருக்கா. நியாயமா பார்த்தா நேற்று நைட்லேருந்து ஒரு போரே நடந்திருக்குன்னு, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டாலே இருக்கா. பொண்டாட்டி சண்டை போடுறத விட இப்படி சைலண்டாக இருக்கும்போது தானே நெஞ்சு பதறுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.